Hi friends, welcome to illam. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மினி குக்கிங் சீரிஸ்க்காக நம்ம வாங்குன மட்பாட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பார்க்கறவங்களா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி அதுல ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் எப்பலாம் இந்த மாதிரி நியூ வீடியோஸ் போடுறேன்னா உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து இந்த மாதிரி குட்டியா வந்து பாட் மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுல நான் ஒரு 3 சைஸ் இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். மேலே வந்து லிட்டோட கொடுத்திருக்க மாதிரி கொடுத்திருக்காங்க. இல்ல லைட்டா வந்து இந்த மாதிரி கோலம் டிசைன்ஸ் மாதிரி போட்டே கொடுத்திருந்தாங்க. இது வந்து இருக்கிறதுலயே ஸ்மால் சைஸ். இதுக்கு அடுத்து வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டடா உள்ள வந்து கொஞ்சம் நல்ல குழியா இருக்கிற மாதிரி இன்னொரு பாட் வந்து வாங்கியிருக்கேன். இது பாருங்க உள்ள நல்ல குழியா இருக்கும். இதுலயுமே கீழே வந்து நமக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் மாதிரி கொடுத்திருந்தாங்க. இதுக்கும் நமக்கு வந்து மேலே வந்து லிட் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது இதை விட கொஞ்சம் லார்ஜ் சைஸ், அதாவது நம்ம வந்து பிரியாணி வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரி செஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சம் பெரிய சைஸ் பாட் வந்து வாங்கியிருக்கேன். இதில் வந்து அந்த மாதிரி டிசைன்ஸ் எதுவும் கொடுக்கல, நல்லா வந்து ஆழமாக இருக்குது. நம்ம வெரைட்டி ரைஸ் வைக்கணும் இல்லை சாதம் வடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பாட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் மேலே வந்து லிட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த மாதிரி அடுப்பு கலெக்ஷன்ஸ். நான் இதில் ஒரு 4 டைப் ஆஃப் அடுப்பு வந்து வாங்கியிருக்கேன். கொஞ்சம் வந்து சின்ன சைஸ் அடுப்பு, இது வந்து இருக்கிறதுலே ஸ்மால் சைஸ் அடுப்பு. இதுக்கடுத்து அடுத்த சைஸில் ஒரு அடுப்பு வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கடுத்ததாக அதை விட பெரிய சைஸில் ஒரு அடுப்பு ஒன்று வாங்கியிருக்கேன். அதுக்கடுத்ததாக இந்த மாதிரி அடுப்பு ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து கூட்டு அடுப்புன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இந்த ஒரு இடத்துல மட்டும் விறகு வச்சுட்டு நம்ம நெருப்பு வந்து பற்ற வச்சிட்டோம்னா நம்மளுக்கு 2 சைடுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்லாம் நம்ம 2 பர்னர் யூஸ் பண்ணுறோம்ல, அதே மாதிரியே ஒரே டைமில் ரெண்டு டிஷ் வந்து சமைக்கிற மாதிரி இந்த அடுப்பு ஒன்று வந்து வாங்கியிருக்கேன். அடுத்தது வந்து எனக்கு ஒரு காம்போ மாதிரி ஒன்று கிடச்சிச்சு. ரேட் வந்து கம்மியாக இருந்துச்சு, காம்போவாக கிடச்சிச்சு. அந்த காம்போவில் ஃபஸ்ட்டு ஐட்டம் வந்து இந்த மாதிரி ஒரு பேன் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா வந்து டீப் ஃப்ரையும் நம்ம பண்ணிக்கலாம், குழம்பு மற்ற ஐட்டம்ஸ் கூட நம்ம பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த காம்போ செட்டில். அடுத்தது வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம சர்வ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மற்ற ஐட்டம்ஸ் எடுத்து வைக்கிறதுக்காக மல்லித்தூள் மஞ்சத்தூள் அந்த மாதிரி எடுத்து வைக்கிறதுக்காகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்ததாக இந்த மாதிரி ஒரு சின்ன பானை மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம பால் காய்ச்சிக்கலாம், சாதம் வடிச்சிக்கலாம், அந்த மாதிரி சின்ன சைஸில் வந்து ஒரு பானை மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்ததாக இந்த மாதிரி லிட்டோட ஒரு பாத்திரம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே நம்ம வந்து குழம்பு வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இட்லி அவிக்கணும் அப்படின்னா இதில் நம்ம தண்ணி வச்சுட்டு நம்ம இட்லி பிளேட் அன்றைக்கி நான் காமிச்சேன்ல அது இதுக்குள்ளே கரெக்டாக வர மாதிரி இருக்கும். இது லிட்டு கொடுத்துருக்கறனால நம்ம இட்லி பாத்திரமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்ததாக இந்த மாதிரி ஒரு குட்டி பாட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே நம்ம வந்து பாயில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ரைஸ் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே அந்த காம்போவோட நமக்கு வந்தது தான். அடுத்தது இந்த மாதிரி ஒரு குடம் வந்து கொடுத்துருக்காங்க. மண்ணிலே இருக்க குடம் அழகாக இருக்குது பாருங்கள். இதுவும் அந்த காம்போவோட நம்மளுக்கு கிடைச்சது தான். அதுக்கடுத்ததாக இந்த மாதிரி ஒரு சின்ன டம்ளர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்ததாக இந்த மாதிரி நம்ம தோசை போட்டுக்கலாம், இதில் சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டம்ஸும் போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏதாவது தவா ஃப்ரை பண்ணுறோன்னா அதுக்கு மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டீலு அயன் இதிலெல்லாம் தோசை பேன் வச்சுருந்தோம்ல, அதே மாதிரியே மண்ணில் வந்து இந்த மாதிரி தோசை பேன் மாதிரி கொடுத்துருக்காங்க. கடைசியாக வந்து அந்த காம்போவில் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு அடுப்பும் வந்து கொடுத்துட்றாங்க. நான் சொன்ன அந்த காம்போவில் நம்மளுக்கு வந்து 10 செட்டு வர மாதிரி இருக்குது, 10 ஐட்டம்ஸ் வந்து இருக்குது. இது எல்லாம் சேர்த்து வந்து ஒரு ரேட்டு தான் வரும். ஒரு அடுப்பு, ஒரு கடாய் கொடுத்துட்றாங்க, ஒரு சின்ன பவுலு, அதுக்கப்புறம் வந்து ஒரு சாதம் வடிக்கிற பேனு, குழம்பு வைக்கிற பாத்திரம், தோசை சட்டி, டம்ளர், குடம், ஒரு பாத்திரம் கொடுத்துருக்காங்க, அதோட ஒரு அடுப்பு. இந்த 10 ஐட்டமும் சேர்த்து நான் ஒரு ரேட்டுக்கு வந்து வாங்கினேன். மற்ற ஐட்டம்ஸ்லாம் நான் காமிச்சதெல்லாம் தனித்தனியாக வாங்கினது. இவ்வளோ தான் நான் வந்து மினி குக்கிங் சீரீஸ்க்காக வாங்கின மட்பாட் கலெக்ஷன்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.